செப்டம்பர் 27 கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். குறிப்பாக ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். ஏறத்தாழ 10:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் 10:15 போயிருந்தேன். திரும்ப ஒரு 5 மணிக்கு நிறைவு பெற்றது. கேள்விகள் எண்ணிக்கை என்னங்கிறது பார்க்கல. அதான் சொன்னேன், நான் விசாரணத்தின் முன்பு சொல்லப்பட்ட கேள்விகளும் அதுக்கான பதில் சொன்னால் சரியா இருக்காது. அப்படி நான் பார்க்கல. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் அழைச்சிருக்கலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது அங்கே இருந்து களத்தில் நின்று பணியாற்றியதால் அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றனர். இன்னைக்கு அது சம்பந்தமாக எதுவும் சொல்லலை. ஃபர்தராக பார்ப்பேன் இனி வரக்கூடிய நாட்கள். ஒரு கருத்து, இப்போ தேர்தல் பணிகளை நாங்கள் ஆண்டுகளுக்கு முன்பரே ஏறத்தாழ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். பொதுவாக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, வெல்லும் தமிழ் பெண்கள், மகளிரணி மாநாடு, BLA to BLC பூத்து கமிட்டியினுடைய மாநாடுகள் என தொடர்ச்சியாக மாண்பு முதலமைச்சர்கள் இறுதியாக திருச்சியில் மாநில அளவிலான 10 லட்சம் பேர் கூடிய மாநாடுகள் என தொடர்ச்சியாக தேர்தல் பணியில் மிக வேகமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் மற்றவங்களை பற்றிய மற்றவங்களுடைய கருத்துக்களை பற்றி நாங்கள் ஆலோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. களத்தில் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது மாண்பு முதலமைச்சர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கான சூழல் அமைந்திருக்கிறது. மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அதனால் மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளில் நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்திருக்கோம். தேர்தலை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. இன்னொரு முறை சந்திப்போம். தேங்க்யூ.